மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே, அப்பா, நீங்கள் எங்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற விடயங்களை ஆவியானவர் மூலம் எங்களுடைய உள்ளத்திலே உணர்த்தி நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க கிருபை தாருங்கள். இந்த ஜீவ வசனங்களுக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நான் கிறிஸ்தவத்தோடு தொடர்பு கொண்டது என்னுடைய சிநேகிதனுடைய வேதாகம புஸ்தகத்தை வாசித்ததினால. அதன் மூலமாகத்தான் கிறிஸ்துவோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டு நான் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவனாக, தேவனுடைய பிள்ளையாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு ஏற்படுகிற பொழுதுதான் நாங்கள் கிறிஸ்துவை அறிய முடியும். அவர் எங்களுக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை அறிய முடியும். அதை நாங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். எனவே மிகவும் பிரதானமானது வார்த்தையோடு எங்களுக்கு தொடர்பு ஏற்பட வேண்டும். அது பல விதத்தில் ஏற்படலாம். யாராவது எங்களுக்கு வார்த்தை எடுத்து சொல்லலாம், தனிப்பட்ட விதத்திலேயோ, அல்லது ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கோ ஒரு கிறிஸ்தவ சபைக்கோ போய் அங்கே வார்த்தை பிரசங்கிக்கிற நாங்கள் கேட்கலாம், அல்லது தனிப்பட்ட விதத்தில் யாரோ ஒருவர் எங்களுக்கு வார்த்தையை எடுத்து சொல்லலாம். ஆனால் பிரதானமான காரியம் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும். அதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட வேண்டும். இதை கேட்கிறதால, வாசிக்கிறதால எங்களுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்தது, இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் விசுவாசித்து அதனால் எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டு நாங்கள் பரிசுத்தவான்களாக இந்த பூமியில ஜீவிக்கிறதற்கும், எங்களுடைய வாழ்க்கை முடிந்ததுக்கு பிறகு பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரமல்ல, எங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் இன்னும் அநேகர் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்றும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில முற்றுமான ஒரு மாற்றம் ஏற்பட்ட பொழுது நான் கர்த்தரிடத்துல கேட்ட கேள்வி, ஏன் ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல உணர்த்தின ஒரு விடயம் என்னவென்றால், நான் மாத்திரம் இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்ததுனால ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, என் மூலமாக இன்னும் அநேகர் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும். அப்படியாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல உணர்த்தினார். அந்த நாட்களில நான் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிற வேளையில என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும், என்னோட படித்த எல்லாருக்கும், நாங்கள் 125 பேர் படித்த நாங்கள் அநேகமாக எல்லாருக்கும் நான் நற்செய்தியை ஏதோ விதத்தில் சொல்லி இருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியும். குறைந்தது ஒரு துண்டு பிரசுரமாவது கொடுத்திருக்கிறேன். மற்ற என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கை மாற்றமடைந்தது அவர்களுக்கு தெரியும். என்னுடைய நண்பர்கள் பலரோட இப்பவும் எனக்கு தொடர்பு இருக்கிறது. இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி நான் என்னோடு படித்த நண்பர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட 44 பேர் ஒன்றாக கூட போகிறோம். ஜூலை மாதம் 13, 14, 15, 16ஆம் தேதிகளில். ஏனென்றால் எங்களுடைய படிப்பு முடிந்து 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை நாங்கள் நினைவுகூறும் மூலமாக ஒரு ஒன்று கூடல் நடக்கிறது. எல்லா இடத்திலிருந்தும் என்னோட படித்த நண்பர்கள் பல நாடுகளில் இருந்து வருகிறார். எங்களோட படித்த 13 பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. மற்றவர்களுக்குள்ள
44 பேர் வருகிறார்கள். அதில் அரைவாசி பேர் தங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் வருகிறார்கள். நாங்கள் 13ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு போய் இந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி பார்க்க இருக்கிறோம், எங்களுடைய பழைய நினைவுகளை மீட்டுக் கொள்வதற்காக. எங்களுக்கு படிப்பித்த சில பேராசிரியர்கள் கூட அங்கு வருவார்கள். அதுக்கு பிறகு அன்றைக்கு இரவு விசேஷ ஒரு நிகழ்வு இருக்கிறது. இரவு உணவோட மவுண்ட் லெவனியால ஒரு ஹோட்டலில். அதில் எங்களுடைய விரிவுரையாளர்கள் எல்லாருமா சேர்த்து நாங்கள் கிட்டத்தட்ட 75 பேர் அல்லது 80 பேர் கூட இருக்கிறோம். அப்போ எல்லாருக்கும், நான் இந்த விஷயத்தை சொல்கிற காரணம், எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு கிறிஸ்தவன். மற்றது எல்லாருக்கும் தெரியும் நான் என்னுடைய வேலையை சில வருஷங்கள் வேலை செய்துவிட்ட என்ஜினியராக நான் வேலையை ராஜினாமா செய்துட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு வந்து என்னுடைய பெற்றார் கட்டின வீட்டில் இருந்து கொண்டு நான் 89ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இங்கே ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன் என்று அவர்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், நாங்கள் என்னத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், எங்களுக்கு கர்த்தர் வாய்ப்புகளை தருகிறார். விசுவாசிகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவது, நான் இன்றைக்கு வார்த்தையை எடுத்து சொல்லுவதை பற்றித்தான் உங்களோடு பயந்து கொள்ள இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தின காரியம், என் மூலமாக வார்த்தையை கேட்பதற்கு என்று ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார். சிலவளை நான் அவர்களுக்கு வார்த்தையை சொல்லாமல் போனால் அவர்களுக்கு வார்த்தையை கேட்கிறதற்கு சிலவளை இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமலும் போகக்கூடும். நான் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுவேன் என்றால் நான் அவர்களுக்கு ஒரு பெரிய துரோகம் இழைத்தது போல. அதாவது அவர்களுக்கு இந்த வார்த்தையை என் மூலமாய் கேட்கிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து நான் அந்த வாய்ப்பை தவற விடுவேன் என்று. ஆனால் நான் சொல்ல இல்லை, நான் பெர்ஃபெக்டாக எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லாருக்கும் வார்த்தையை தெளிவாக சொல்ல ஒருவன் என்று சொல்லி நான் அப்படி சொல்ல இல்லை. ஆனால் என்னுடைய விருப்பம், வாஞ்சையும், என்னுடைய முயற்சியும் எங்கெங்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த நேரத்தில் அந்த இடத்துல கர்த்தரை பற்றி எடுத்து சொல்லணும். அதை நான் 4 விதமாக சொல்லலாம் என்பது என்னுடைய கருத்து. நான் வேறு விஷயங்களை உங்களோட பாய்ந்து கொள்ள இருக்கிறேன். 4 விதமாக சொல்லலாம். நான் இணையமாக ஆரம்பிக்கிறது, ஒன்று கர்த்தரோடு இருக்கிற என்னுடைய அனுபவம். அதாவது நான் கர்த்தரை அறிந்ததுக்கு பிறகு, அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்கள், அதில் பிரதானமாக நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் அதிகம் சொல்றதுன்னு பார்க்க நான் விரும்புகிறேன். என்னுடைய உள்ளான மனுஷனில் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறிற்று, எப்படி பாவ பழக்கங்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலையை தந்தார், எப்படி என்னுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்தார், வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை தந்தார், வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு நோக்கத்தை தந்தார். கர்த்தருக்காக வாழவன், கர்த்தரை எல்லாருக்கும் அறிவிக்க வேணும், அவரை தெரியப்படுத்தவன், அவர்களும் அறிந்து கொள்ளவன். இப்போ முதல் நான் ஆரம்பிக்கிறது, யாரையும் சந்திக்கல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அநேகமான வேளையில் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், அது என்னுடைய சாட்சி. நான் யார்டையும் சாட்சியை நான் சொல்லலாது, நான் சாட்சி சொல்லல, நான் பொய் சாட்சி சொல்லலாம். அது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்யாததை நான் சொல்லலாம். அது கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், கர்த்தரோட எனக்கு இருக்கிற அனுபவம், அவரை குறித்து எனக்கு இருக்கிற நிச்சயம், ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் மாத்திரமில்லை, இன்றைக்கும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்னோட கூட ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிறார், எனக்கு என்ன செய்கிறார், எப்படி கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கூட ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம் பிரதானமானது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இருக்கு, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் முக்கியமான காரியம் நாங்கள் நித்திய ஜீவனை அடையிறோம். அடுத்த நான் சொல்ற காரியம் என்னென்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை 2வதாக சொல்றேன். அதாவது இயேசு கிறிஸ்து அவர் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லியிருக்கு, பாவியில ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
சாரி, எனக்கு ஒரு கால் வந்து டிஸ்டர்ப்டாக போயிட்டு வார். பாவியில ரட்சிக்க நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கேட்குதுண்டு. பாவியில நான் இப்போ ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறேன். பிறகு அழைக்கிறேன் உங்களுக்கு முடிஞ்சா போல. பைபிள் பாடம் ஒன்றில் ஈடுபட்டு இருக்கிறேன். சாரி. Right. Oh. திரு மீட்டிங் போயிட்டு பீட்டர் அடிச்சு திருப்பி அடிச்சு சொன்னாப்புல நான் என்ன செய்ய. கேக்குதா? சாரி. ஓகே ஓகே ரைட் தேங்க்யூ சாரி. பிரச்சனை இல்லை பாஸ், எல்லாம் கிளியரா இருக்கு. ரைட் எனக்கு இருந்தா அப்புறம் ஸ்க்ரீன் எல்லாம் போயிட்டு அந்த கால் வந்தா போல, அதான் எனக்கு தெரியல. சாரி. அப்போ கண்டினியூ பண்ணுவோம். அடுத்ததாக அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை நாங்கள் எடுத்து சொல்லணும். ஏனென்றால் வார்த்தை தான் பேசுகிறது. வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் எடுத்து சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை ஊடாக அவர்களுடைய உள்ளத்தில் பேசுவார். நாங்கள் யாரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுறோமோ அவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை உணர்த்துவார். அதனுடைய நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை சொல்றது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சொல்லணும். அதில் பிரதானமாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலோடு. நாங்கள் 1 கொரிந்தியர் 15 சொல்றார் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக. அவர் சொல்றார் என்னென்றால், இதைத்தான் தான் பிரசங்கிக்கிறேன் என்று அவர் சொல்றார். நான் உங்களுக்கு பிரசங்கித்ததை திரும்பவும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துவங்குறார். அவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. இதை நீங்கள் இதன்படி நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மற்றபடி உங்களுடைய பிரசங்கம் விருதாவாக இருக்கும். 1 கொரிந்தியர் 15 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கல்ல, இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். எங்களுடைய பாவங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார். எங்களுடைய பாவங்களை சிலுவை மரத்தில் தம்முடைய சரீரத்தில் சுமந்தார். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுக்கு வர வேண்டிய தண்டனையைத்தான் அவர் சிலுவையில் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்தார். என்ற பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ நாங்களாம் தண்டிக்கப்பட்டு எங்களுக்கு தான் மரணம் பெறணும். ஆனால் இயேசு சிலுவையில் மரித்ததினால, அவருடைய மரணத்தினால எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. இதை பற்றி வேதத்தில் பல இடங்களில் தெளிவான விளக்கங்கள் இருக்கு. உதாரணமாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம். இன்னும் பல இடத்துல கலாத்தியரில் இருக்கு, கொரிந்தியரில், எல்லா இடத்துலையும் பவுல் அதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறார். இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் 4 சுவிசேஷ புஸ்தகங்களையும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுலுக்கு ஆவியானவர் மூலமாக கிடைத்த வெளிப்படுத்தலை அவர் எழுதியிருக்கிறார். அதில் நல்ல தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நற்செய்தியை நாங்கள் சொல்ல வேணும். அதாவது இதுதான் நற்செய்தி. எங்களுக்கு பாவங்கள்ல இருந்து மன்னிப்பு இருக்கு, எங்களுக்கு நித்திய வாழ்வு இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, எங்களுக்கு ஒரு பரலோகம் இருக்கு. இப்போ பாவத்தில் மனிதன் வீழ்ந்து போனாலும் மனுஷனை தேவன் அப்படியே விட இல்லை. தேவன் ஆதாம் பாவம் செய்ததிலிருந்து மனுஷன் பாவி ஆயிட்டான். நாங்கள் பாவிய சுபாவத்தோட பிறந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படியே எங்களை விட இல்லை. பாவத்தில் இருந்து நாங்கள் மீட்கப்படுவதற்கு ஒரு ரட்சகரை அனுப்பினார். இயேசு ரட்சகர்னா காப்பாற்றுவது. இயேசுதான் எங்களை பாவத்திலையும் பாவத்தின் விளைவுகளையும் இருந்து காப்பாற்றுது. அது அவருடைய சிலுவை மரணம். என்ற அவர் நீதியுள்ள தேவன். அவர் பாவத்தை தண்டிக்கவே வேணும். இப்போ அந்த தண்டனையை எங்களுக்கு தராமல் அவர் தம்முடைய குமாரனுக்கு அந்த தண்டனையை கொடுத்து அவருடைய சிலுவை மரணத்தினால எங்களுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, இது ஒரு மத போதனை அல்ல. இது ஒரு அனுபவம். பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கிறோம், வாழ்க்கை மாற்றப்படுது.
அது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினால மாத்திரம், வேற வழி இல்லை. இந்த இயேசுவே தெளிவாக சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் என்று ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து அவர்தான் வழி சத்தியம் ஜீவன். அப்போ நாங்கள் இதை வடிவாக சொல்ல வேணும். சில வேளை வாக்குவாதங்களுக்கு வரலாம் ஆட்கள். இப்போ மற்ற மதங்கள் என்ன போதிக்குது, ஏன் நீங்கள் மாத்திரம் இப்படி பரலோகத்துக்கு போவீங்களோ, ஏன் ஆண்டவர் நீதி உள்ளவர் இல்லையோ அநீதி உள்ளவரோ மற்றவர்களை. எங்களுக்கு வேதாகமத்தில் இருக்கிற வெளிப்பாட்டின்படி எங்களுக்கு தெளிவாக தெரியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு. ஆனால் அதே வேளையில் நாங்கள் ஒரு காலம் நாங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாக்குவாதங்கள் சத்தியத்தை சொல்லுவோம், அதை அவர்களோட விட்டு விடுவோம். சத்தியத்தை சொல்லி அவரோட விட்டு விட்டால் ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறார். இப்போ நாங்கள் வாக்குவாதம் சொல்ல எங்களுக்கு மற்ற எந்த சமயத்தையோ மற்ற மத நம்பிக்கையோ எந்த வேளையிலையும் நாங்கள் குறை சொல்லியோ விமர்சிக்கவோ வேண்டியதில்லை. நாங்கள் சத்தியத்தை சொல்லுவோம், எங்களுடைய அனுபவத்தை சொல்லுவோம். எங்களுக்கு இதுதான் சரி, அது எங்களுக்கு தெரியும். இயேசுதான் ஒரே வழின்ற எங்களுக்கு எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் தெரியும். ஆனால் சில வேளை அது மற்றவர்களுக்கு உடனடியாக விளங்காது. நான் ஒரு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்து வேதாமத்தை வாசித்து போன நேரத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ கிறிஸ்மஸ் டைம், 75ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் டைம், ஒரு விசேஷ கூட்டத்துக்கு. அந்த கூட்டத்தில் பாஸ்டர் கோல்டன் அடித்து சொன்னார். அவர் கதைக்கைகளை வேலை உற்சாகமாக கதைப்பார். அவர் சொன்னார், நீங்கள் கதிராமத்துக்கு போகலாம்னு சொன்னார். கதிராமத்துக்கு போனாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு இந்த கத்திரகாமன்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு கேட்டுருக்கு. இவர் சரி வேத சத்தியத்தை சொல்லட்டுக்கு ஏன் கத்திரகாம பற்றி சொல்கிறாருன்னு. சில வேளை நாங்கள் அவர் சொன்னது சரியோ பிள்ளையோ நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா எங்களோட நோக்கம் யாரையும் மனநோக பண்ணுறதுக்கு அல்ல, அல்லது ஒரு வாக்குவாதத்தில் வெல்றதுக்காக அல்ல. எங்களுடைய நோக்கம் அவர்களை நாங்கள் சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துறதுக்காக. எங்களுக்கு வேறு ஒரு நோக்கமும் இல்லை. எங்களுக்கு எங்களோட சபைக்கோ சமயத்துக்கோ ஆள் சேர்ப்பு இல்லை. இது சத்தியம். பரலோகத்துக்கு பிறகு தான் ஒரு வழி. எங்களுக்கு அது முழு நிச்சயமாக தெரியும், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எங்களுக்கு தெரியும். இப்போ மற்றவர்களை நாங்கள் ரட்சிக்க இயலாது. நாங்கள் வார்த்தையை அவர்களிடத்தில் விட்டு விடலாம். நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது ஒரு மரத்தை ஒரு விதையை நட்டு தண்ணீர் ஊற்றுற மாதிரி நாங்கள் வசனத்தை அவர்களுக்குள்ள விதைத்து, அப்படித்தான் வசனத்தை விதைக்கிறேன்னு உவமையும் இயேசு சொல்லி இருக்கிறேன். இப்போ விதைத்துட்டு நாங்கள் எங்களுடைய ஜெபங்களால் நீர் ஊற்றுவோம். கர்த்தர் தான் விளையச்சுவார். அதான் பவுல் சொல்கிறார், நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரை விளையச் செய்தார், விளையச் செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் எல்லாரும் இதில் ஒரு பங்களிப்பு இருக்குது. நாங்கள் ஜெபிக்கலாம், நான் ஒரு ஆள் சொல்லலாம், இன்னொரு ஆள் சொல்லலாம். நான் ஒரு முறை பஸ்ஸில் வரைக்கில் ஒருவருக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொண்டு வந்தேன். வரைக்கில் அவர் சொன்னார், இன்றைக்கு எனக்கு நீங்கள் 2வது ஆள் இதே கதையை சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் எல்லாருமா சொல்லுவோம், ஏதோ ஒரு இடத்துல அவர் சந்திக்கப்படுவார். அப்போ சத்தியத்தை நாங்கள் சொல்ல வேணும், அது முக்கியம். அடுத்த 3வது கூடுமான வரை நாங்கள் அவ்வளத்தோடு விடக்கூடாது. என்னடா அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு நாங்கள் அவர்களை அந்த நேரத்தில் நிர்பந்திக்கவோ வற்புறுத்தவோ இல்லாது அவர்களுடைய சுய தீர்மானம். ஆவியானவர் அவர்களுடைய உள்ளத்தில் உணர்த்துகிற பொழுது இதுதான் சத்தியம், இதுதான் சரி, இதுதான் வழி என்று உணர்த்துகிற பொழுது அவர்கள் தாங்களாக வருவார்கள். நாங்கள் யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தலை. நாங்கள் யாரையும் மதம் மாற்ற இல்லை. நாங்கள் அவர்களை சத்தியத்தை அறிவிச்சுட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு விதையை நட்டு தண்ணீர் ஊற்றுறது போல அதை முளைக்க செய்கிறது கர்த்தர். அது ஒரு பெரிய அற்புதம். ஒரு விதையத்தான் நடுகிறோம், அந்த விதை அது பயிராகுது. அது அப்படியே அரும்பு விட்டு முளைச்சி மண்ணை பிளந்து கொண்டு மேலே வருகுது, கீழே வேர் போகுது. அது பிறகு அப்படியே பெரிய ஒரு மரமாக வரும், அல்லது பெரிய ஒரு செடியாக வரும். பிறகு அது அநேக பலன் கொடுக்கும். அநேக இப்போ ஒரு நெல் விதையை நட்டால் சொல்ல அது 100 விதை வருமானது அந்த ஒரு நெல் செடியிலே. அது கர்த்தர் விளைய செய்வார். அப்போ நாங்கள் அப்புறம் தீர்மானத்துக்களை வழிநடத்துகிற அவசியம் என்னென்னா அநேருக்கு என்னென்னு தெரியாது. இப்போ நாங்கள் அவர்களுக்கு அண்டைக்கு சொல்லலாம், இல்லாட்டிலும் முக்கியமான காரியம் நாங்கள் யாருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற வாய்ப்பு வரையில் ஒன்றில் அவர்களோட நாங்கள் தொடர்பு பட வேணும். அல்லாவிட்டால் நாங்கள் அவர்களை தொடர்ந்து வழிநடத்துகிற யாரோடையும் அவர்களை தொடர்பு படுத்தி விடுவோம். அவர்களையும் நாங்கள் விசாரிக்க வேணும், நீங்கள் தொடர்ந்து நடத்துறீங்களோ. உதாரணமாக இப்போ ஒரு சகோதரன் ஜெர்மனியில் இறந்துட்டார், சிவலிங்கம்னு சொல்லி. அவர் தொண்டமனார் பகுதியை சேர்ந்தவர். அவர் 90களின் ஆரம்பத்தில் ஜெர்மனியில் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் முந்தி இங்கே இருக்கையில் அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்து போனவர் அகதியாக. அங்கே இருக்கையில் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசி ஆகிட்டார். அப்போ அவர்கிட்ட மனைவி இங்கே தான் இருந்தார், மனைவியும் 2 பிள்ளைகளை. இப்போ அவர் எனக்கு ஒரு
கடிதம் போட்டார் அந்த நாட்களில், இது 90களில். இப்படி தொண்டம நாட்டில் மதவடின்ற இடத்துல என்னுடைய மனைவி இருக்கிறார். நீங்கள் அவவை போய் சந்திப்பீங்களா, அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவீங்களா, நானும் அவருக்கு கடிதம் எழுதுகிறேன், நான் இப்போ ஒரு விசுவாசியாக இருக்கிறேன், நான் முந்தைய ஒரு கிறிஸ்தவன் அல்ல, என்னுடைய மனைவியும் பிள்ளைகள் 2 பேர் ரட்சிக்கப்படும். இப்போ நானும் என்னுடைய மனைவியும் தொண்டம நாட்டுக்கு போனோம். அந்த நாட்களில் எங்களுக்கு எரிபொருள் ஒன்றும் இல்லை, சைக்கிளில் மனைவி ஒரு சைக்கிளில் நான் ஒரு சைக்கிளில் போனோம். அவன் வீட்டு தொண்டமனாருக்கு பருத்தித்துறையில் போய் அவர் போன உடனே அவங்களை நல்லா வரவேற்றா. சொன்னால் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் வந்தது நல்லதுன்னு. அப்போ அது 90களில் நான் போய் அதுக்கப்புறம் என்ன செய்தோம், நாங்கள் அவன் மிகவும் வாஞ்சியோட ஏற்றுக்கொண்ட என்னுடைய கணவர் என்ன வழியை தெரிந்துகொண்டார், அதுதான் என்னுடைய வழி என்று சொன்னார். அதற்கு பிறகு நானும் என்னுடைய மனைவி சொன்னால் இவர்கிழமையும் வாரோம், இவர்கிழமையும் நாங்கள் சைக்கிளில் போவோம் புதன்கிழமையில். அப்போ அவருக்கு நாங்கள் ஆண்டவர்கிட்ட வார்த்தையை சொல்லி வழி நடத்தினோம், அவரோட ஜெபித்தோம், அவருக்கு சத்தியத்தை சொன்னோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானத்துக்குள்ள வழி நடத்தினோம். அப்புறம் அவன் மகன் வேற ரட்சிக்கப்பட்டார், அப்புறம் அவன் சகோதரன் ரட்சிக்கப்பட்டார், சகோதரி ரட்சிக்கப்பட்டார், அப்புறம் அவருடைய கணவருடைய சகோதரன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்போ அவருடைய பிள்ளைகள், அவர் இப்போ கர்த்தர்களை நித்திரையடைந்துட்டார் ஜெர்மனியில். இந்த வெள்ளிக்கிழமை அவர்கிட்ட இறுதி நிகழ்வு. அப்போ அவருக்கு இந்த 2 மகன்மார் இங்கே இருக்கணும். அவையும் இப்போ இன்றைக்கு இரவு ஃப்ளைட் போயினோம் ஜெர்மனிக்கு. ஜெர்மனியில் அவர் மனைவியும் கடைசி மகனும் அவரும் திருமணம் முடிச்சுட்டா இருக்கணும். அப்போ நான் அப்போ அந்த இடத்துல என்னை ஒரு வார்த்தை சொல்ல சொன்னவன் அந்த சௌரனை பற்றி. அப்போ நான் ஒரு மெசேஜ் ஒன்று வீடியோ கிளிப் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதில் இதை பற்றி சொன்னேன். அப்போ என்ன விஷயம்ன்றா, நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் அவர்களே ஒரு தீர்மானத்துக்குள்ள வழிந்தோம். இப்போ நான் அன்றைக்கு போய் அவர்கிட்ட வைஃபை சந்தித்து விசாரித்து போட்டு கதைச்சு போட்டு வந்தால் அவன் கேட்டுட்டு சொல்லியிருப்போம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து சந்தித்தோம், அவர் தீர்மானத்துக்குள்ள வழி நடத்தினோம், அவரோட சேர்ந்து ஜெபித்தோம், அவருக்கு இருக்கிற சந்தேகங்களை போக்கினோம், அவருக்கு பைபிள் கொடுத்தோம். அப்போ அவன் மகன்மார் சின்ன பிள்ளைகள். இப்போ அவருடைய மூத்த மகனுக்கு இப்போ 47 வயது, திருமணமாகி அவருக்கு 2 பெரிய பிள்ளைகள் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் தொடர்ந்து வழி நடத்துவது அவசியம். ஒரு தீர்மானத்துக்குள்ள வழி நடத்தணும். அடுத்த நாங்கள் என்ன செய்யணும், அவர்களை தொடர்ந்து வழி நடத்துவோம். அவர்களுக்கு ஒரு பைபிளை கொடுத்து சத்தியத்துக்குள்ள, அப்படி இல்லாட்டிலும் நம்ம யாரோடையும் கனெக்ட் பண்ணி விட வேணும். இப்போ என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை ஒருவர் ஏற்றுக்கொள்ளையில் அவர் மறுபடியும் பிறக்கிறார், அவர் ரட்சிக்கப்படுகிறார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றம் அடைகிறார். இப்போ அவர் ரட்சிக்கப்படுகிற பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடையும். ஆனால் அவருக்கு அங்கால தொடர்ந்து அவர் வழிநடத்தாட்டில் அவர் ஒரு விசுவாசி என்ற நிலையில இருந்து ஆரம்பிக்கிற ஒரு சீஷனாக மாறுவார். அதாவது கர்த்தரை பின்தொடர்கிற ஒருவராக அவர் மாறுவார். என்னை ரட்சிப்புள்ள வழிநடத்தின என்னுடைய நண்பர் அதைத்தான் எனக்கு செய்தார். அவர் என்னை அப்படியே விட்டு விடல, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனார். அப்புறம் இவர்களுமையும் நான் சர்ச்சுக்கு போவேன். அப்புறம் அவர் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு டைம் என்னுடைய சௌதரி திருமணம் முடிச்சு போயிட்டு நானும் ஒண்டா தாங்கிடுவேன். நான் ஒண்டா சர்ச்சுக்கு போவோம், ஒண்டா சர்ச் காரியங்களில் ஈடுபட்டோம், ஒண்டா வீட்டு கூட்டங்களில் ஈடுபட்டோம், ஒண்டா ஆக்களை சந்திக்கிற ஊழியங்களில் ஈடுபட்டோம், ஹாஸ்பிட்டலில் சந்திக்கிறதுக்கு ஈடுபட்டோம், சபைக்கு புதிதாக வாராக்களை சந்திக்கிறதுல ஈடுபட்டோம், வீட்டு கூட்டங்களை நடத்தினோம், சர்ச்சில் இருக்கிற வேத பாடத்துக்கு போனோம், உபவாச ஜபத்துக்கு போனோம். உண்டு அவர் என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். என்னோட சபையில் இருக்கிற ஆட்களுக்கு என்ன அறிமுகம் செய்து வச்சார். இப்போ நான் தனித்தவனாக அல்ல, எனக்கு ஒரு கிறிஸ்தவ சகோதரர்களுடைய ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது. இப்போ அவர்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன கிறிஸ்துவுக்குள்ள நான் ஸ்திரப்பட வளர வழி நடத்தினார். இப்போ 4 காரியத்தை நாங்கள் செய்ய வேணும் பிரதானமாக. ஒன்று நாங்கள் ஒருவரோட ஆரம்பிக்கைக்குள்ள எங்களுடைய சாட்சி, எங்களுடைய அனுபவம் எங்களோட வாழ்க்கையில் நடந்தது, அதை ஒரு தரம் மறுக்க இயலாது, அது உண்மையானது. எங்களுக்கு நாங்கள் அனுபவித்த காரியம், நாங்கள் கண்ட காரியம், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும், அது பிரதானமாக கண்ட காரியம், நாங்கள் அனுபவித்த காரியம். அடுத்தது அவர்களுக்கு சத்தியத்தை சொல்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்துவார். என்ன வார்த்தையை சொல்கிறோம், வேதாமத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு சொல்றதுக்கு. ஆனால் பிரதானமாக இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்காக என்ன செய்தார் சிலுவையில், அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை கட்டாயம் உள்ளடக்கவே வேண்டும் எங்களுடைய நற்செய்தி அறிவிக்கல. 3வது அவர்களே ஒரு தீர்மானத்துக்குள்ள வழிநடத்தவும், அது முக்கியம். அதை ரஷ் பண்ண இல்லாது அவர்களை சிலவோட உடனே ஆயத்தம். எனக்கு ஒரு நினைவிற்கு ஒரு பழைய அனுபவம். நான் வாழைச்சென்னையில் வேலை செய்யல, பேப்பர் ஃபேக்ட்ரியில். இரவு 10 மணி போல என்னுடைய கதவில் ஒரு தட்டு பார்த்தால் அங்கே அந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம் அப்போ தங்கியிருந்தேன். கெஸ்ட் ஹவுஸை நடத்துகிற சுல்தான் என்று அவர் தான் அதை நடத்துகிறார். அவர் என்ன கேட்டார், ஐயா இன்றைக்கு இன்னும் இப்போ என்னோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் ஆட்கள் வந்திருக்கணும், நாங்கள் எதிர்பார்த்துருப்பா கூட ஆட்கள் வந்துட்டினோம், எல்லா ரூம்ஸும் ஃபுல், உங்களோட ரூமில் இன்றைக்கு இரவு மாத்திரம் இன்னும் ஒரு ஆள் தாங்கி இருக்கலாமோ. நான் ஓம், இன்னொரு பெட் இருக்கு, இன்னொரு ஆள் தாங்கி இருக்கிறாங்க, ஹெட் ஆஃபீஸில் வேலை செய்த ஒரு ஆள். இப்போ பீரிஸ்ன்ற ஒரு ஆள் வந்தார், ஒரு சகோதரன்.
அப்போ அவரோட நான் கதைச்சு அவரும் என்ன தயங்கி கொண்டு வந்தார், உங்களை குழப்பிட்டோம், உங்களுக்கு ரூமுக்குள்ள நானும் அது பிரச்சனை இல்லை, வெல்கம், சந்தோஷம் நீங்கள் வந்ததுன்னு சொல்லி அவரோட வாழ்த்தி அவரோட கதைச்சு கொண்டு வந்தேன். அப்போ அவரும் எனக்கு அறிமுகப்படுத்தினா தானே நானும் அறிமுகப்படுத்தினேன். நான் டக்குன்னு உணர்ந்தேன், இவருக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லணும். அப்போ அந்த நேரம் இரவு 10:30 11 மணி அவர் கொழும்பிலிருந்து ஜீப்பில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறார். நாள் முழுக்கோ கொழும்பிலிருந்து வாழைச்சேனைக்கு வர்றேன்டா இப்படியும் ஒரு 6 மணி நேரமாவது எடுத்திருக்கும். ஆனாலும் அவரோட நான் கதைச்சு அன்றைக்கு அவர் முழங்கால இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர்கிட்ட கண்ணால் கண்ணீர் வந்தது. பிறகு அப்போ அந்த நேரத்தில் வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரியில் சேர்மன் செக்ரட்டரியாக இருந்தவர் ஸ்டீவன், ஜார்ஜ் ஸ்டீவன் என்று தமிழால் அவர் ஒரு பிற்காலத்தில் ஒரு முழு நேர பாஸ்டராக வந்தவர். அவர் பேப்பர் கார்பரேஷன் இருந்து லீவ் பண்ண போல. இப்போ ஜார்ஜ் ஸ்டீவனோட எனக்கு அறிமுகம் கிடைச்சிது ஆரம்பத்திலே. அப்போ அவர் எனக்கு ஆடியோ கேசட் எல்லாம் எனக்கு வேறு செய்திகள் அந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு மெயில் பேக் வெறும் பேப்பர் ஃபேக்ட்ரிக்கு உண்டு, அதுக்குள்ளே ஒரு இதை போட்டு என் பேரை போட்டு அனுப்பிவிட்டால் அது என்ன கொண்டு தருவினம் எங்களோட மில்ஸ் மேனேஜருக்கு வெறும் அந்த பேக். அப்போ ஜார்ஜ் ஸ்டீவனோட கனெக்ட் பண்ணி விட்டேன். அவர் தொடர்ந்து அவர் நாத்தாண்டியால் இருந்தவர். ஜார்ஜ் ஸ்டீவன் அவரை வழி நடத்தினார். அப்போ முக்கியம் இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறதும் யாரோடையும் தொடர்பு படுத்துறதும் அவசியம். இப்போ நான் இன்றைக்கு சில வசனங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த நற்செய்தியை அறிவிக்கிறது கட்டாயம் என்றால் அது தேவை கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இப்போ நாங்கள் உதாரணமாக லூக்கா 24:47 எடுத்தால், லூக்கா 20 இயேசு கடைசியாக பேசின வார்த்தைகள் 4 சுவிசேஷ புஸ்தகங்களையும் ஏதோ விதத்தில் இயேசு எழுதியிருக்கிறார். நான் முதல் லூக்கா 24:47 உங்களோட வாசிக்க விரும்புகிறேன். சொல்லிட்டு அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதே. லூக்கா 24:47 அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதே. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். இப்போ பாவ மன்னிப்பு, மனந்திரும்புதல், பாவ மன்னிப்பு எருசலேமில், அவர்கள் எருசலேமில் தான் இருந்தார்கள், அங்கே சகல தேசத்தார். இது சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளை. ஆதி சீஷர்களுக்கு மாத்திரம் எங்களுக்கும் கொடுத்திருக்கிற கட்டளை. இப்போ எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு எங்கே அறிவிக்கணும்? எல்லா இடம். எங்களோட வீட்டில் இருக்கிறாக்களும் அறிவிக்கணும், பக்கத்து வீட்டில், அயலில், எங்களோட கிராமத்தில் அவைக்கும் அறிவிக்கணும், எங்களுடைய சிநேகிதர்களுக்கு அறிவிக்கணும், எல்லாருக்கும் அறிவிக்கணும், சகல தேசத்தார். நாங்கள் தூரத்தில் கூட போய் அறிவிக்கலாம். இப்போ அதான் அந்த காலத்தில் மிஷனரி மேர் இத்தனை இடத்துல இருந்து, இங்கிலாந்துல இருந்து, அமெரிக்காவில் இருந்து, ஜெர்மனியில இருந்து, ஸ்வீடன்ல இருந்து, இப்படி பல நாடுகளில் இருந்து மிஷனரி மேர் எங்களுடைய நாட்டுக்கு வந்து அறிவித்தார்கள் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியது. நற்செய்தி அறிவிக்கிறது. சில ஆட்கள் கேட்பார்கள், நாங்கள் எல்லாம் எங்களோட சமயத்தில் சேர சொல்லி ஆட்களை கேட்குறோமோ, நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோமோ, நீங்களே இப்படி பிரச்சாரம் செய்கிறீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நான் ஊருக்கு வந்த பொழுது நான் துண்டு பிரசுரங்கள், வேதாகம பகுதிகள் கொண்டு வந்தேன். இப்போ எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாரை சந்தித்தாலும் எல்லாருக்கும் அது துண்டு பிரசுரத்தையும் கொடுக்குற, வேதாகமத்தை கொடுக்குற, எந்த அனுபவத்தை, எந்த சாட்சியை சொன்னேன். அப்போ ஆக்கள் சிலர் அப்பாவுக்கு வந்து சொல்லிச்சுன்னா, உங்களோட மகனுக்கு என்ன நடந்தது, இவர் எல்லாம் வந்து பற்றி பிரச்சாரம் செய்கிறார் கிறிஸ்தவத்தை பற்றி. இப்போ அப்பாவும் என்னோட கேட்டார், உங்களுக்கு ஏன் இந்த வேலை, நீங்கள் சரி அது உங்களுக்கு அது பிடிச்சு கொண்டு அது நீங்கள் போயிட்டீங்களே, மெட்டாக்களை மாற்ற பார்க்குறீங்க. அப்போ சிலருக்கு அது விளங்காது. அப்போ நான் அப்பாவுக்கு சொல்ல விளங்கப்படுத்தியிருக்கிறேன், நான் மெட்ட வைக்குன்னு சொல்லணும், எங்களுக்கு சொன்னபடியால் தான் தெரியும். சொன்னால் கேட்போம், கேட்டுட்டு ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமடலாம், அது விருதரையும் பொறுத்தது. சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. சகல தேசத்தான் அறிவிக்கப்பட வேண்டியது. இயேசு மத்தேயு 28 சொல்லியிருக்கிறார், 19-20 வசனங்களில், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கேட்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. ஆனால் அவர் சொல்றதுக்கு முதல் அவர் சொன்ன வசனம், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அவர் அத்தாரிட்டியோட சொல்ற, எல்லா அதிகாரம், சகல அதிகாரம், ஆல் பவர் இன் ஹெவன் அண்ட் எர்த் இஸ் கிவன் அன்டு மீ. ஆல் அத்தாரிட்டி, அவருக்கு முழு அதிகாரம், எல்லாம் அப்சல்யூட், முழுமையான அதிகாரம் அவர் எங்களுக்கு சொல்றார். ஆணுடைய நீங்கள் புறப்பட்டு போங்க. யார் சொன்னது புறப்பட்டு போச்சு சொல்லி? இயேசு. யாருக்கு சொன்னது? எங்களுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு.
அப்போ அது தேவ கட்டளை, ஆண்டவர் தந்த கட்டளை, ராஜன் எங்களுக்கு தந்த கட்டளை. அப்படியே நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கவே வேண்டும். எந்த சூழ்நிலையிலே எங்கேயும் அறிவிக்கும், யாருக்கும் அறிவிக்கணும். அதை நாங்கள் ஒழித்து மறைத்து வைக்கக்கூடாது. யாருக்கு தெரியும் யார் ரட்சிக்கப்படுவார்? நாங்கள் நினைக்காதாக்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியெல்லாம் இருக்கிறேன். அது எந்த மதஸ்தரா இருக்கலாம், எந்த பின்னணியா இருக்கலாம், என்ன பாஷை பேசுகிற இருக்கலாம். நாங்கள் சொல்கிற ஆட்கள் ரட்சிக்கப்படுதுன்னு ஆண்டவரோட இருக்கிற காரியம், ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருக்கிற காரியம். சொல்கிறது தான் எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் யாரையும் மதம் மாற்றவோ யாரையும் நாங்கள் ரட்சிக்கவும் முடியாது. அது அவர்களுடைய தீர்மானம். இவதற்கும் சுயாதீனம் இருக்குது. அவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு ரட்சிப்பு, பரலோகம், நித்திய வாழ்வு. பூமியிலையும் வாழைக்குள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோட நிறைவான வாழ்வு. அது மாதிரி மார்க்கில் 16:16 பார்க்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். யோவான் 21 இயேசு சொல்ற, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நாங்கள் அப்போஸ்தலர் 1:8 நாங்கள் வாசிக்கிறோம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், நாங்கள் சாட்சிகள், நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறோம். நாங்கள் வேறு சில வசனங்களை பார்த்தா 1 பேதுரு 2:9, 1 பேதுரு 2, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். நீங்களோ, எங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன். இது அப்போஸ்தலருக்கோ சில ஊழியக்காரருக்கு இல்லை. இப்போ அப்போஸ்தலர் மாத்திரம் 12 அப்போஸ்தலர் தான் இருந்தவர். பெந்தெகோஸ்தே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். பெந்தெகோஸ்தே பண்டிகையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் அங்கே யூதர், எல்லா இடங்களிலும் இருக்கிற யூதர்கள் அந்த நாளில் எருசலேமுக்கு வருவார்கள் பண்டிகை ஆசரிக்க. அவர்கள் எல்லா இடத்துலையும் வந்து நற்செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தங்கட இடங்களுக்கெல்லாம் போய் பிரசித்தம் பட்டு கொஞ்ச நாளைக்குள்ளே அந்த பிரதேசம் முழுதும் சுவிசேஷமயமாகுது. அப்போ நாங்கள் சிலர் ஊழியக்காரர், சிலர் சுவிசேஷகர், இவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட், இவர் தான் நற்செய்தி அறிவிப்பாருன்னு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான அழைப்பை பெற்று அப்படியான பணியை செய்கிற ஒருவருக்காகும். நாங்கள் எல்லாரும், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியும். அப்போ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியும். நீங்களோ, எங்களை தான் சொல்கிறார். அவருங்களை, நாங்கள் அந்தகாரத்தில் இருந்த, நாங்கள் இருளில், பாவ இருள், அறியாமை என்ற இருள், மூட நம்பிக்கைகளோடு இருந்த நாங்கள் இருளில். அவர் எங்களை ரட்சித்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி, இயேசுன நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், அவர்கிட்ட வந்தால் தான் ஒளி. அவரிடத்துல வந்தால் நாங்கள் இருளை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறோம், வெளிச்சத்தில் வந்துட்டோம். இப்போ ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவர் அவர். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்னா, அப்போ நாங்கள் அதை செய்யாட்டில் யார் செய்கிறோம்? இப்போ நீங்களும் நானும் இந்த நற்செய்தி அறிவிக்காட்டில் யார் செய்கிறோம்? ஒரு காலத்தில் மிஷனரி மேர் வந்தார். இப்போ நாங்கள் தான் அறிவிக்கணும். இப்போ மிஷனரி மேர் யாரும் ஐரோப்பாவில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ வர தேவை இல்லை. இப்போ எங்களுடைய பகுதியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா இடம் விசுவாசிகள் இருக்கிறார். எத்தனையோ திருச்சபைகள் இருக்குது, எத்தனையோ சின்ன சின்ன சபை இருக்குது, வீட்டு சபை இருக்குது, பெரிய சபை இருக்குது. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருத்தர் போட்டி இல்லை. நாங்கள் யாரும் ஒரு ஆள் விசுவாசி என்றால் அவர் என்னுடைய சகோதரன். அவர் எந்த சபையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சில வேளை எங்களுடைய உபதேசங்களில் அல்லது எங்களுடைய நடைமுறையில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எனக்கு சகோதரன். சிலோட அவர் சொல்லுவார், இப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறோம் நாங்கள், நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க. இதில் நாங்கள் முரண்படுத்தவே இல்லை. ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துக்கு போனால் அதான் முக்கியம். மற்ற வித்தியாசங்களை பற்றி நாங்கள் பாராட்டி எங்களுக்கெல்லாம் முரண்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. நற்செய்தியை எல்லாரும் சேர்ந்து அறிவிக்கணும். எல்லாரும் தேவை. பாருங்க, இவ்வளவு காலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இலங்கையில் கிறிஸ்தவர்கள் ஒரு 8% தான் இருக்கிறார்கள், எல்லா சபைகளையும் சேர்த்து. அதில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தான் சரியான அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் 6% இருக்கிறார்கள். 6% இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்களுக்கா. யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, அவர இடத்துல திரும்பி இருக்கிறார்களோ, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எங்களுக்கு சகோதரர். எங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்க வேண்டியது. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அவருடைய நற்செய்தி அறிவிக்கணும். எங்களுடைய சபை தான் வளரணும், எங்களுடைய சபையெல்லாம் எண்ணிக்கையாக இருக்கணும், எங்களுடைய சபை தான் பெருசுண்டு அப்படி இல்லை. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர் எங்களுக்கு சகோதரர். நாங்கள் எல்லாரும்
பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில். ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் சேர்க்கப்படணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ இந்த நற்செய்தியை அறிவிக்கணும், அதுதான் முக்கியம். நாங்கள் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen generation என்று சொல்லி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆசாரியர் என்றால் யார்? கர்த்தருடைய பணியை செய்கிறவர், கர்த்தரிடத்தில் மக்களை பற்றி பேசுகிறோம், மக்களுக்காக பரிந்து பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். கர்த்தரிடத்தில் மக்களுக்காக பரிந்து பேசுகிறோம், மன்றாடு. அதே போல கர்த்தரை பிரதிப்படுத்தி அவருடைய புண்ணியங்களை, அவருடைய காரியங்களை ஜனங்களுக்கு சொல்றது. நாங்கள் எல்லாரும் ஆசாரி, எல்லாரும். பழைய ஏற்பாட்டில் தான் ஆசாரியர் என்று சொல்லி லேவி என்ற ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுத்திருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ இயேசுவும் லேவி கோத்திரத்தில் வரல, அவர் யூதா கோத்திரம். இப்போ என்ன கோத்திரம் என்று இல்லை, நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குருவானவர் என்று இருக்கிறார்கள், பாஸ்டர் என்று இருக்கிறார்கள், ஊழியக்காரர் என்று இருக்கிறார்கள். ஓகே, அவர்கள் ஸ்தோத்திரம். அவர்கள் அப்படியே ஒரு பணியை முழு நேரமாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். முழு நேரமோ பகுதி நேரமோ அது பிரச்சனை இல்லை. நாங்கள் கர்த்தர் எங்கள் எல்லாரையும் ஆசாரியராக்கிறார். நாங்கள் சொல்லியிருக்க அப்படி, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஒரு பெரிய கூட்டம், நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம். அடுத்தது பரிசுத்த ஜாதி. நாங்கள் கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், நாங்கள் பரிசுத்தவான், நாங்கள் நீதிமான். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை கழுவி சுத்திகரிச்சிட்டு, நாங்கள் தொடர்ந்து சிலோட பாவம் செய்தாலும் பாவ அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு திரும்பவும் பாவம் செய்யாமல் எங்களை காத்துக்கொள்ளும். பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு பூரணப்படும். நாங்கள் அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி, அவற்றை ஜனங்கள், அவற்றை நாமமே எங்களுக்கு தான். கிறிஸ்தவர்கள் நாங்கள் எல்லாரும், கிறிஸ்துவனுடைய நாமமே எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் நற்செய்தி அறிவிக்கணும். அதே வேளையில் நாங்கள் சபையாகவும் கூட நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு சில முயற்சிகளை எடுக்க வேணும். நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதை பற்றி நான் இந்த பொது வழியில் சொல்ல வேண்டிய சொல்லலாமோ தேவையில்லை. என்றாலும் நாங்கள் கூட எங்களோட சபையாக இப்போ இந்தியாவில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு கேட்டது, எவர் சபையும் ஒரு விதத்தில் செய்யலாம். நான் இந்தியாவில் இருக்கிற நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே இந்த இலங்கைக்கு இலங்கையில் நாங்கள் பல இடங்களில் சிலோட வாய்ப்புகள் இருக்குது, பல இடங்களில் போய் நற்செய்தி அறிவிக்க ஊழியம் செய்ய அதுக்கு தடை இல்லை. சிங்கள பகுதியிலையும் போய் அறிவிச்சிட்டேன். நான் சிங்கள சபைகள்லையும் போய் சிங்கள இடங்கள்லையும் போய் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி எங்கள் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது இலங்கையில் வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு. ஆனால் வேறு நாட்டுக்கு கூட நாங்கள் ஜெபித்து இப்போ ஆண்டவர் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்தை கூட காட்டியிருக்கிறேன். நாங்கள் வேதாரண்யம் என்ற இடத்துல இருக்கிற நாகப்பட்டினம், இந்தியாவில் நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க. இலங்கைக்கு மிகவும் கிட்டே இருக்கிற இந்திய கரையை ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்தார். எங்களோட உள்ளத்தில் உணர்த்தினார், அந்த பகுதிக்கு ஏதாவது செய்யணும். நாங்கள் அந்த பகுதிக்கு போய் நாங்கள் வந்தோம், நானும் என்னுடைய மனைவி எங்களோட சபையாரோட சேர்ந்து நாங்கள் அந்த பகுதி மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கோம். இப்போ 2 முறை நாங்கள் அவர்களுக்கு ஊழியங்களுக்கு பண உதவி செய்திருக்கோம். அது பெருமைக்காக நான் சொல்ல இல்லை, அப்படி இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏதோ விதத்தில் எங்களுக்கு உலக சுவிசேஷ மயமாகுதலில் ஒரு காரியம் இருக்குது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற 2 பாஸ்டர்ஸோட அந்த 2 இடங்களுக்கு நாங்கள் போய் வந்த நாங்கள் அவர்களோட கழிச்சு அங்கே நடக்கிற காரியங்களை விசாரித்து அவருடைய ஜெப தேவை என்னென்று கேட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுமாரி நாங்கள் உலக கிறிஸ்தவர், உலகம் எங்களுடைய அர்ப்பணித்தளம். நாங்கள் எங்கேயும் நற்செய்தி அறிவிக்கலாம், யாரும் எங்கேயும் போகலாம், யாரும் எங்கேயும் பெறலாம், அதுக்கு தடை இல்லை. எங்கட ஏரியா யாரும் பெறையலாண்டு இல்லை, யாரும் எங்கட ஏரியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். எங்கட ஏரியாலே இன்னும் சந்திக்கப்படாத ஆட்கள் ஏராளமாக இருக்கணும். ஆனபடியால இந்த நற்செய்தி அறிவிக்கிறது என்பது இந்த ஆண்டவர்கிட்ட வார்த்தையை அறிவிக்கிறது பிரதானமாக. ஆண்டவரை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நான் இந்த தொடரில் நான் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து அதில் சில விளக்கங்களை உங்களுக்கு தர விரும்புகிறேன். 68ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 68ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லி, கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களுடைய கூட்டம் மிகுதி. இது அப்படித்தான் தமிழில் சொல்லியிருக்கு. 68ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் வசனம் தந்தார், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. இப்போ ஆண்டவர் எங்களுக்கு வசனத்தை தந்திருக்கிறார். நாங்கள் நற்செய்தி அறிவிக்கைகள் எதை அறிவிக்கிறோம், அதைத்தான் அறிவிக்கிறோம். நற்செய்தி அதை பிரசித்தப்படுத்துகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை தான் பிரசித்தப்படுத்தணும். நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிறோன்னு போயிட்டு இன்றைக்கு அரசியலையோ இன்றைக்கு மத்திய கிழக்கு நடக்கிற யுத்தத்தை பற்றி கதைச்சு பிரயோசனம் வச்சுருவோம். அதில் இருக்கிற சில விடயங்களை நாங்கள் ஒரு
ஒரு சம்பாஷணையை தொடங்குறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு என்னதையும் பயன்படுத்தலாம். ஆனால் முக்கியமான காரியம், ஆண்டவர் எங்களுக்கு வசனம் தந்திருக்கிறார், வேதாமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை பிரசித்தப்படுத்தும். அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. இந்த வேத வசனத்தை பற்றி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வேன். சிலோட நான் வேத வசனங்களை பற்றி இப்போ ஆராய்ச்சி செய்யலாம் தானே. வேதாகம ஒத்த வசனங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய சொன்ன நூல்கள் இருக்கின்றன. பைபிள் கான்கார்டன்ஸ், பைபிளை பற்றி ஆய்வு செய்கிற புஸ்தகங்கள் இருக்கின்றன. இப்போ இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கல எபிரேய மொழியில் எப்படி சொல்லி இருக்கின்றால் அதில் பிரசித்தப்படுத்துகிற இப்படித்தான் சொல்லி. இப்போ NLT, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற பைபிள் கூட இந்த வசனத்தை சரியாக மொழிபெயர்த்திருக்கு, வேதாகம ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி. அதில் சொல்லியிருக்கு, the Lord announces the victory, the throngs of women shout the happy news. அதில் விமின் என்று சொல்லியிருக்கு. அதில் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்கு, the Lord giveth the word, the women that proclaim the tidings are a great host. விமின் என்று சொல்லியிருக்கு. பெரிய மொழியில் ஒரு வினைச்சொல் ஒரு வசனத்தை எழுதியல பாவிக்கிற சொல்லில் அது ஆண்பாலோ பெண்பாலோன்னு சொல்லலாம். அப்போ இதில் இப்போ தமிழில் மொழிபெயர்க்கல அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று சொல்லியிருக்கு. ஆனால் அந்த கூட்டம் என்ற பாவிச்ச சொல்லு அது பெண்பால், பெண்களைத்தான் சொல்லியிருக்கு. இப்போ பெண்களும் நற்செய்தி அறிவிக்கிறார்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்கள் மாத்திரம் இல்லை, பெண்களும். ஆனால் இதில் குறிப்பாக பெண்களை பற்றி சொல்லியிருக்கு. இதுன்ற பின்னணி என்னென்றால், இந்த கர்த்தர் தர்ற வசனம் அதில் முந்தைய அந்த நாட்களில் சில யுத்தங்களில் வெற்றி, சில செய்திகளை கொண்டாடுகிறது பெண்கள். இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால், சவுல் ராஜாண்ட காலத்தில் தாவீதை கொண்டு பெலிஸ்தர்களை பெரிய எண்ணிக்கையில் யுத்தத்தில் வெற்றி பெற்று வரைக்கல அங்கே பெண்கள் தம்பூரோட நடனம் ஆடி பாடினார்கள். அதில் சொன்னார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 உண்டு. அப்போ இந்த பெண்கள் செய்தியை பிரசித்தப்படுத்துவதை பற்றி அது ஒரு உதாரணமாக அதில் சொல்லியிருக்கேன். ஒரு வேதாகம வியாக்கியானம் சொல்லிக்கல. அதே போல் முந்தி யுத்தங்களில் வெற்றி பெற்ற செய்தி வரைக்கல ஆண்கள் யுத்தத்துக்கு போவார்கள். ஆனால் அந்த செய்தியை கொண்டாடி பிரசித்தப்படுத்துகிறது பெண்கள். அப்போ அந்த பின்னணியிலையும் இது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் இதில் ஒரு விஷயத்தை நான் உங்களோட விட்டு வைக்கிறேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தா, எங்கிட்ட சபையில் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார். சிலவளை நான் சில ஜெப கூட்டத்துக்கு போகல, நான் ஒரு ஆள் தான். நான் இப்போ வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஒரு ஜெப கூட்டம் இருக்குது எங்களோட வீட்டில், அது இப்போ நடக்கு. எல்லாம் பெண்கள் தான் பெறுறாரு, நான் ஒரு ஆள் தான். நான் சிலவளை இன்னொரு சகோதரன் பெறுறேன். சனிக்கிழமை உடுப்பட்டியில் ஒரு உபவாச ஜெப கூட்டம் இருக்குது, அங்கே போனால் ஒரே ஒரு சகோதரன் தான் பெறுறார். வர்றதெல்லாம் பெண்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். நான் பார்க்கலையும் அநேக குடும்பங்களில் முதல் பெண்கள் ரட்சிக்கப்பட்டு பிறகுதான் கணவன்மார் ரட்சிக்கப்படுகிறார். அப்படித்தான் இல்லை, ஆனால் அப்படி அதிகமாக இருக்கு. இப்போ நான் ஒரு காரியத்தை சிநேக தோன்று, கர்த்தர் பெண்கள்லையும் அன்பாக இருக்கிறார். இப்போ நாங்கள் ஆண் ஆதிக்கம் உள்ள ஒரு சமூகம், எங்களோட சமூகம். ஆண்கள் ஆதிக்கம், ஆண்கள் தான் டாமினன்ட். ஆண்கள் தான் அந்த காலத்தில் ஆண்கள் வேலைக்கு போகிறது, ஆண்கள் தான் காப்பாற்றக்கூடியவர்கள், திறசாலிகள் பெண்களும் பார்க்கணும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களுக்கு நேராக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். தனியாக பெண்களை மாத்திரம் கொண்ட விமானமே உலகத்தை சுற்றி வந்திருக்கிறார்கள். இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ளைட் உலகத்தை சுற்றி இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் அதில் கேப்டனில் இருந்து சகலரும் பெண்கள் தான், ஒரு ஆணும் அங்கே இல்லை. கேபின் குருவாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட் குருவாக இருந்தாலும் சரி. அப்போ இதெல்லாம் பெண்களை பற்றி சொல்லியிருக்கு. நான் இதில் ஒரு காரியத்தை உங்களுடைய காரியத்தில் விட்டு இருக்கேன். பெண்கள் நல்ல சுவிசேஷர்களாக இருக்கிறார். இயேசு இயேசு சமாரியாவுக்கு போன பொழுது அங்கே கிணற்றில் ஒரு பெண்ணோட சுவிசேஷத்தை பேசி ஜீவ தண்ணீரை பற்றி சொன்னேன். அதை எங்களுக்கு தெரியுமா, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் தான் ஊருக்கு போய் எல்லாருக்கும் சொன்னாள், நான் செய்த எல்லார்கிட்டையும் சொன்ன ஒருவர் இங்கே வந்திருக்கிறார், அவர் ஒரு தீர்க்கதரிசி ஒன்று பாருங்கள். அந்த பெண் தான் சொன்னால் பாருங்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வந்தார். பிறகு அந்த ஸ்திரிக்கு அவரை சொல்கிறார்கள், நீ உன்னுடைய வார்த்தை நிமித்தம் அல்ல, நாங்களே அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகி உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பிறகு சொல்றார். உன்னுடைய வார்த்தை என்ன நிமித்தம் மாத்திரமல்ல, நாங்களே அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர், the world savior of the world என்று சொல்லி முதல் அப்படி அவர்கள் சமாரியால சொன்னார். உலக ரட்சகர் தீர்க்கதரிசனம், அவர் உலகத்தை ரட்சிக்க வந்தவர். அவர்களுக்கு தெரிஞ்சிட்டு அந்த நேரமே அவர் உலக ரட்சகர் அறிந்து விசுவாசிக்கிறோம். இப்போ பெண்கள் பல இடங்களில்
நான் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அங்கே கல்லறைக்கு முதல் பேர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கண்டு மற்றவர்களை போய் பிரசித்தப்படுத்தினவர்கள் பெண்கள். அப்போ முக்கியம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாங்கள் மற்றவர்களுக்கு போய் சொல்ல வேணும். அதுதான் நற்செய்தியினுடைய சாராம்சம். நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு புத்தகம் எழுதிய ரொஸ்டூலி என்ற ஒரு அருமையான புஸ்தகம், கிடைச்சால் வாசிங்க. வி கேனாட் பட் டெல், அதாவது சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இந்த நற்செய்தியை நாங்கள் சொல்ல வேணும், பிரசித்தப்படுத்த வேணும். கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துவர்களுடைய கூட்டம் மிகுதி. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நற்செய்தியாளனாக, ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துகிறவனாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தான் எங்களுக்கு இருக்கு. வேறு என்ன? நாங்கள் பரலோகத்துக்கு போக்கில் என்ன வரப்போகுது? எங்களுக்கு பணம் வரப்போகுதா? எங்களுடைய கல்வி வரப்போகுதா? ஒன்றும் இல்லை. பரலோகத்துக்கு போய்க்கல நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள்லாம் வேறு. நாங்கள் எல்லாரும் ஒன்றா பரலோகத்தில் சந்திப்போம். இப்போ பூமியில் எங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி இந்த நற்செய்தியை யாவருக்கும் நாங்கள் பிரசித்தம் பண்ணுவோம். எங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஒரு இடத்திலையும் தடை இல்லை. நாங்கள் எங்கே போனாலும் யாரோட கதைச்சாலும் நாங்கள் கதை கேட்கல ஒரு தினம் இதை பற்றி நீங்கள் கதைக்காதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்ல இல்லை. இன்னும் ஆட்கள் வாய்ப்போடு கேட்கிறார்கள், வர சொல்லி கேட்கிறார்கள். எங்கே போனாலும் திரும்ப வாங்கொண்டு தான் கேட்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு பிரதானமாக வலியுறுத்துகிறேன் இந்த வேதாகம் அறிமுகம். இந்த வேதாகமத்தை நாங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்கள் ஒன்று பிரதானமானது, நாங்கள் பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவன், ரட்சிப்பு, பரலோகம், நித்திய வாழ்வு. அடுத்த இந்த பூமியிலோடு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கோம், அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ பரிபூர்ண ஜீவன் நாங்கள் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு நிறைவான வாழ்க்கை ஆண்டவர் அனுபவிக்கிறோம். சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை ஆண்டவர். உலகத்தில் இவ்வளவு குழப்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நாங்கள் வெற்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்குள்ளே ஒரு மனநிறைவோடு இருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு துக்கத்தை தரலாம், குழப்பத்தை தரலாம். ஆனாலும் கர்த்தருக்குள்ளே எங்களுக்கு ஆறுதல், சமாதானம். அப்போ இதுதான் எல்லாருக்கும் தேவை. நாங்கள் இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல எங்களுக்கு ஒரு தருணத்தை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்தவே வேணும். ஜெபிக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நாங்கள் யாருக்காவது இந்த நற்செய்தியை சொல்லணும் சுவாமி. இன்றைக்கு எத்தனையோ பேர் தேடிக்கொண்டிருக்கணும், வாஞ்சியோடு இருக்கணும். யாராவது சொல்லாட்டில் அவர்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிலவளை நான் ஒரு ஆளுக்கு சொல்லாட்டில் சிலவளை அவருக்கு வேறு யார் சொல்றதுக்கு இன்னொரு ஆள் சிலவளை இல்லாமல் போகலாம். நீங்கள் சொல்லாட்டி இன்னொரு ஆள் இல்லாமல் போகலாம். நம்முடைய நாங்கள் தீவிரமாக நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்தனுடைய இந்த சுவிசேஷம் இதுவே உலகத்திலே அதிசிறந்த செய்தி. நாங்கள் இன்றைய கேட்கிற அநேக செய்திகள் சந்தோஷமான செய்திகள் அல்ல, ஆனால் சந்தோஷமான செய்தி, வாழ்க்கையை மாற்றுகிற செய்தி, எங்களை பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றி, பாவத்தினாலே வர்ற சாபத்திலிருந்து எங்களை விடுவித்து, எங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வழிநடத்துகிற கிறிஸ்துவானவரை பற்றிய இந்த நற்செய்தி ஆண்டவரே, இந்த செய்தி யாவருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் சுவாமி. யாவரும் இந்த நற்செய்தியை கேட்கவும், மனம் திரும்பி விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவருடைய வாழ்க்கைகள் மாற்றப்படணும். கர்த்தாவே, நாங்கள் இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதல் எங்களுக்காக நாங்கள் இந்த வேளையில ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்னும் சுவாமி, நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் யார் யாரை எங்களுடைய வழியில், எங்களுடைய பாதையில், எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எங்களோடு நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த நற்செய்தி எடுத்து சொல்லத்தக்கதாக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி 1 தீமோத்தேயு 4:2 சொல்றபடி, தருணம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறபடி, தருணம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், அதாவது எந்த சூழ்நிலையிலும் நற்செய்தியை அறிவிக்கவே வேண்டும். எங்களுக்கு மாற்று வழி இல்லை. 2 தீமோத்தேயு 4:2 சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் இந்த நற்செய்தியை எப்பொழுதும் நாங்கள் அறிவிக்க வேண்டும். ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுது. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆண்டவரே,
நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாளர்கள் சுவாமி. இந்த நற்செய்தியை எங்களுடைய கரங்களிலே தந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் அதை பிரசித்தப்படுத்துவதற்காக நாங்கள் கடந்த காலங்களிலே சில வேளை நாங்கள் இதை பற்றி தீவிரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் சுவாமி. எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. எங்களுடைய வாழ்க்கை நிகழ்ச்சி நிரலிலே மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தல் முன்னுரிமை பெற வேண்டும் சுவாமி. முதலாவதாய் வர வேண்டும். ஒரு வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் சுவாமி. இன்று எங்களுக்கு அநேக தொடர்பாடல் ஊடகங்களை தந்திருக்கிறீர்கள், சமூக வலைத்தளங்கள். ஆண்டவரே, இன்னும் தொலைபேசி மூலமாக கூட தூரத்தில் எங்கே இருக்கிறவர்களை கூட நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக நற்செய்தியை பெற வச்சே நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கூட இந்த ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நாங்கள் பல இடத்திலே இருக்கிற பலரோடு நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இப்படியான வாய்ப்பையும் ஆண்டவர் சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் சுவாமி. அதை நாங்கள் பயன்படுத்த இந்த நற்செய்தியை அறிவிக்க ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த மட்பாண்டங்களான இந்த சரீரத்திலே நாங்கள் இந்த நற்செய்தியை சுமந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது இன்னும் கேட்காதவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் சுவாமி. ஒரு முறை கூட இயேசுவை பற்றி கேட்காதவர், இயேசு யார் என்பதை அறியாதவர்கள் கூட இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கள். யார் யாரோட தொடர்புகளை ஏற்படுத்துகிறீர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள. சிலோட ஒரு துண்டு பிரசுரத்தை கொடுக்கலாம். சிலோட அவர்களுக்கு நாங்கள் ஒரு டிவிடியை கொடுக்கலாம், அல்லது ஒரு வேதாகம புஸ்தகத்தையோ வேதாகம பகுதியோ கொடுக்கலாம். ஏதோ விதத்தில் நாங்கள் நற்செய்தியை எடுத்து சொல்ல எங்களை பயன்படுத்துங்கள் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சுவாமி. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று உங்களுடைய வார்த்தை கூறுகிறது. நாங்களை ஞானம் உள்ளவனாக மாற்றும். உங்களுக்கு இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கான ஒரு பாரத்தை தாருங்கள் சுவாமி. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கான ஒரு உணர்வை தாருங்கள். அப்படியான ஒரு சிந்தையை எங்களுக்கு தாருங்கள் சுவாமி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம்.